ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தஹஜ்ஜத்துல அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு துஆ செய்தார்களோ அதே போல பிள்ளைய சிரமம் பட்டாலும் அந்த குழந்தையை எழுப்பி உனக்காக நான் துஆ செய்ய போறேன், உனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின் உனக்கு ஒரு நல்ல லைஃபை அல்லாஹ் தரணுன்றதுக்காக உனக்காக நான் துஆ செய்ய போறேன்னு சொல்லி அப்பிள்ளையை எழுப்பி அந்த குழந்தைக்காக நீங்கள் தஹஜ்ஜத்திலே அதனுடைய தலையில் கை வைத்து இந்த துஆவை நீங்கள் அந்த பிள்ளையின் அருகாமையில் நின்று ஓதுவது ஆகப்பெரிய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் துஆக்கள், பர்டிகுலர் திக்ர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய கடமைகளில் அல்லாஹ் பூரித்து போவான். ஏன்னா குழந்தைகள் என்பவர்கள் அவன் தரக்கூடிய நியாமத்துக்கள். அன்பு நெஞ்சங்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த மாணிக்கங்களான குழந்தை செல்வங்கள். அந்த குழந்தை செல்வங்களை இந்த உலகத்தின் வாழ்க்கையில தலை சிறந்தவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் ஆக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா அழகாக சொல்லுவான். சூரா கஹ்ஃப்ல அல் மாலு வல் பனூன, செல்வங்களும் பிள்ளைகளும் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலகத்தின் அலங்காரங்களாக இருக்கின்றன அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்போ அந்த அலங்காரங்களாக ஆக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. அந்த ஒரு அடிப்படையில் அவர்களை அலங்காரமாகத்தான் நாம் ஆக்க வேண்டும், அலங்கோலமாக ஆக்கிவிடக்கூடாது. அலங்காரமாக ஆக்குவது என்றால் என்ன? அவர்களுக்கு சரியான ஞானத்தை கொடுப்பது, அறிவை கொடுப்பது, படிப்பை கொடுப்பது, ஊட்டச்சத்து மிக்க உணவை கொடுப்பது, எல்லாவற்றை விட மேலாக உயிரினும் மேலான தீனை கொடுப்பது, தொழுகையை கொடுப்பது. இப்படி ஒரு குழந்தையை நாம் அழகான ஒரு ஸ்கெட்ச் போட்டு நம்ம வளர்த்துட்டோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அப்பிள்ளைகள் மறுமை நாளில் உங்களுக்கு சொர்க்க சொத்தாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமையான துணைவியார் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா, பாசத்திற்குரிய மனைவி, அவர்களுடைய வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தங்குவதை தெரிந்து கொண்ட அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ற குழந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பி முறை வேணும்னே என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அங்கே போய் அவரும் தங்குறாரு. ஏன் தங்குறாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுதாங்கன்னு சொன்னால் பின்னாடி நாமும் தொழணுன்ற அந்த உயர்ந்த ஆசையோடு ஹஸரத் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் தன்னுடைய ஹாலாவுடைய வீட்டுக்கு போகிறாரு, போய் தங்குறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத்துக்கு எந்திரிக்கிறத தெரிஞ்சுட்டு அவரும் எந்திக்கிறாரு. வல்லு, அதாவது தண்ணீர் எடுத்து கொடுக்குறாரு. ஒலுவுடைய தண்ணீருக்கு பேர் தான் வல்லு, ஒலு செய்யக்கூடிய தண்ணீர். அந்த தண்ணீரை எடுத்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உது செஞ்சு முடித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதமத் செய்கிறாரு. செருப்பு எடுத்து கொடுக்குறாரு, மிஸ்வாக் எடுத்து கொடுக்குறாரு. மொத்தத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளமெல்லாம் பூரிக்கக்கூடிய விதத்தில் தன்னுடைய பணிவிடையை ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைத்து கொண்டார்கள். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புல்லரித்து போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த ஒரு ஹிதமத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு அப்பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த அளவுக்கு உயர்வை அடைய வேண்டும் என்பதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹ் அவருடைய விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்டாங்க, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹுல் குர்ஆனல் கரீம். இதுதான் உங்களுக்கான வசீஃபா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மகிட்ட இல்லை. ஆனால் அந்த முஹம்மது ரசூலுல்லாவை நெஞ்சத்தில் நிறுத்தி, யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு செய்த துஆவை போல நான் பெற்றெடுத்த என் பிள்ளைக்கு நான் செய்கிறேன் என்று மனதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்துக்களை காணிக்கையாக்கிவிட்டு இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் செய்து விடுங்கள். எப்படி? அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹுல் குர்ஆனல் கரீம். யா அல்லாஹ், என் பிள்ளையை நீ மார்க்கத்தின் ஞானமாக்கு, அதே போல அவனை குர்ஆன், சங்கை மிகுந்த குர்ஆனை, அதனுடைய அறிவை அவனுக்கு நீ தந்துவிடு அப்படின்னு பொருள்படக்கூடியதான் இந்த துஆ. இதில் நீங்கள் படிப்பறிவு அப்படின்றது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தயால குணத்தினாலும் தன்னுடைய தயால குணத்தினாலும் மிகச்சிறந்த இரக்கத்தினாலும் நீ குர்ஆனுடைய அறிவைத்தான் கேட்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அறிவோடு சேர்த்து உலக அறிவையும் தந்துடுவான். அவன் டாக்டரா, இன்ஜினியரா, சாஃப்ட்வேர் துறையில் எப்படி ஆகணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோமோ, அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் அவனுடைய குர்ஆனுக்கு மதிப்பு கொடுத்ததன் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் விரும்பக்கூடிய உலகத்து கல்வியை கொடுத்துருவான் சகோதரர்களே. அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க. அதே உங்களுக்கு வசீஃபாவாக நம்ம தருவோம். நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஆம்பளைக்கு தனி, பொம்பளைக்கு தனி. ஆம்பளைக்கு முதல்ல நான் சொல்லிடுறேன்.
அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹுல் குர்ஆனல் கரீம். திரும்பவும் சொல்கிறேன், அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹுல் குர்ஆனல் கரீம். திரும்பவும் சொல்கிறேன், அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹுல் குர்ஆனல் கரீம். இதே பொம்பளையா இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்க, அல்லாஹும்ம ஃபக்கிஹா ஃபித்தீன் வ அல்லிம்ஹல் குர்ஆனல் கரீம். திரும்பவும் சொல்கிறேன், அல்லாஹும்ம ஃபக்கிஹா ஃபித்தீன் வ அல்லிம்ஹல் குர்ஆனல் கரீம். திரும்பவும் சொல்கிறேன், அல்லாஹும்ம ஃபக்கிஹா ஃபித்தீன் வ அல்லிம்ஹல் குர்ஆனல் கரீம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு துவாவை உங்கள் பிள்ளையினுடைய தலையில் அப்படி கை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த துவாவின் பரக்கத்தை கொண்டு, இறைவனே உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், என் பிள்ளையை நீ வீணாக்கிடாத, என் பிள்ளையை செல்லாக்காசு ஆக்கிடாத, என் பிள்ளையை அடையாளமற்ற நிலையில் ஆக்கிடாத, என் பிள்ளையை முகவரியற்றவனாக ஆக்கிடாத, முகவரி அற்றவளாக ஆக்கிடாத அப்படின்னு மனதார தாங்கள் தஹஜ்ஜத்தில், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தஹஜ்ஜத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு துவா செய்தார்களோ அதே போல பிள்ளைய சிரமம் பட்டாலும் அந்த குழந்தையை எழுப்பி, உனக்காக நான் துவா செய்ய போகிறேன், உனக்கு நல்ல ஒரு ஆப்சனுட்டின், உனக்கு ஒரு நல்ல லைஃபை அல்லாஹ் தரணுன்றதுக்காக உனக்காக நான் துவா செய்ய போகிறேன்னு சொல்லி அப்பிள்ளையை எழுப்பி அந்த குழந்தைக்காக நீங்கள் தஹஜ்ஜத்திலே அதனுடைய தலையில் கை வைத்து இந்த துவாவை நீங்கள் அந்த பிள்ளையின் அருகாமையில் நின்று ஓதுவது ஆகப்பெரிய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் துவாக்கள், பர்டிகுலர் திக்ர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய கடமைகளில் அல்லாஹ் பூரித்து போவான். ஏன்னா குழந்தைகள் என்பவர்கள் அவன் தரக்கூடிய நியாமத்துக்கள். அந்த நியாமத்துக்களை சேதாரம் இல்லாமல், எந்த பாதிப்பும் இல்லாமல், அழகுணர்ச்சியோடு, மிகச்சிறந்த ஒழுக்கத்தோடு நீங்கள் வளர்த்து ஆளாக்கி அவனுடைய அந்த அமானிதத்தை அவனுடைய கையில் நீங்கள் ஒப்படைக்கும் போது அல்லாஹ் அடையக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இந்த துவா உங்களுக்கு பெரிதும் துணை செய்யும். அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு செய்த அந்த துவா பரக்கத்தினால் அவர் எவ்வளோ பெரிய அளவுக்கு உயர்ந்தார் தெரியுமா? சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க உலமாக்கள், அல்ஹம்துலில்லாஹ் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், அனைத்து திருக்குரான் விரிவுரையாளர்களிலேயே அவர்தான் தலைமைத்துவமிக்கவர், அவர்தான் தலைவரே. ஒரு சட்டம் பாஸ் ஆகணும்னு சொன்னால் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் சட்டம் பாஸ் ஆகாது அந்த காலத்தில் ஹலீஃபாக்களுடைய ஆட்சியில். அந்த அளவுக்கு ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தினால் அவர் உயர்ந்தார், வானளாவ உயர்ந்தார், சிகரம் தொட்டார். அந்த சிகரம் தொட்ட அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு அருள் பாலித்த அதே அல்லாஹ் என்ற தெய்வம்தான், அதே அல்லாஹ் என்ற இறைவன்தான் உங்களுக்கும் இருக்கிறான். ஆக அவருக்கு கொடுத்த வளர்ச்சியை போல நிச்சயமான வளர்ச்சியை படைத்த ரப்புல் ஆலமீன் இரக்கத்தோடு உன் பிள்ளைக்கும் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நிறைய மக்களுக்கு இந்த முக்கியமான வீடியோவை நீங்கள் ஷேர் செய்ய வேண்டும். ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.